வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 30 ஃபியர்ஸ் அண்ட் ஃபெரோஷியஸ். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். அதில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்த்தீங்கன்னா தான் இந்த எபிசோடில் வரக்கூடிய டெக்னிக் எல்லாத்தையுமே உங்கள் மண்டையில் ஏற்றிக்க முடியும். இல்லைனா சுத்தமாகவே புரியாது. அண்ட் சரி வாழ்வா நம்ம பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இந்த 4 டெக்னிக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ 10 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நென் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தங்களை சுற்றியுமே ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்திக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெட்ஸு அப்படிங்கிறது தன்னை அவங்களோட ப்ரெசன்ஸை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ப்ரெசிவ் வேர்ட்ஸ் வந்து சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் ரென் எப்பேற்பட்ட சக்தியுமே இது வந்து தன்னோட ஆற மூலியமாக வெளியே கொண்டு வந்து மற்றவங்களை வந்து பயமுறுத்தி வைக்க முடியும். ஸோ மொத்தமாகவே இந்த 4 டெக்னிக் வந்து இங்கே இருக்கிற மனித உடலில் வந்து அவங்களோட நரம்புக்குள்ளே போய் வரும். ஸோ இந்த 4 டெக்னிக் வச்சு தான் அவங்க ஒரு பெரிய ஹண்ட்ரவே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டெக்னிக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கான் பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது இதில் சண்டை போட்டே ஆகணும், ஏன்னா நான் சண்டை போடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து அவனோட மாஸ்டர் விங்குக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ஈடுபட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைடோ அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வில்லன் மாதிரி வந்திருப்பான் இவன் கூட சண்டை போடுறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியலையே. அவன் வந்து வழுக்க டைம் நான் சண்டை போடுவேன்னு சொன்னதுக்கப்புறமா அவன் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கானை அடிக்க போய்கிட்டே இருக்குது, பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நென் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அது வந்து அவனுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டு இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கானுக்கு முதுகுலேயே ஒரு அடி வந்து வேகமாக கொடுத்துருச்சு. அவ்வளோதான், கான் இப்போ அடி வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு இப்போ ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் விழுந்துருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முகத்திலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னொரு அடி விழுகுது. ஸோ இது வந்து ஒரு ஹிட் பாயிண்ட்டு. ஸோ இவருக்கு கிளியராக இன்னொரு 3 பாயிண்ட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கைடோங்கிறவன் இந்த பம்பரத்தை எல்லாத்தையுமே அவனோட ஆற மூலமாக தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது அவனோட நின்று ஆற வச்சுக்கிட்டு இந்த பம்பரத்தை சுத்த வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே சுஜியுமே பார்த்தீங்கன்னா இங்கே அவனோட மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ கான் நினைக்கிற மாதிரி இது கண்டிப்பாக அவன் வந்து அவனோட ஆற யூஸ் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு பொருளையுமே நிறுத்துறதுக்கு ஆறா தேவை. அது குட்டி பொருளாக இருந்தால் அவனுக்கு கம்மியான ஆறா தேவை, இதுவே பெரிய பொருளாக இருந்தால் அவனுக்கு நிறுத்துறதுக்கு நிறைய ஆறா தேவை. ஸோ அவன் சுற்றியுமே பம்பர் தான் வச்சுருக்கிறான். அந்த பம்பர் அவ்வளோக்கு வெயிட்டாக இருக்குது. ஸோ அவனோட பவர் வந்து இந்த பம்பரத்தை மேலே ரொம்பவே ஹெவியாக இறங்கும். அவனோட பவருமே ரொம்ப நேரம் நீடிக்கும். ஸோ கான் வந்து எப்படியும் இது தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பம்பர் வருது நான் சென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் மாதிரி வச்சுக்கிட்டு அங்கே பம்பர் வரதை செக் பண்ணிகிட்டே இருக்கிறான். கான் பம்பரை எங்கே வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக அவன் தன்னோட சென்சிங் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட 10 பார்த்தீங்கன்னா உடம்பை விட்டு மறையாம மாதிரி இருக்குது. இதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி மறைஞ்சது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு பம்பர் வந்து அடிச்சிருச்சு. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கான் இங்கே ஸ்டேஜ் விட்டு வெளியே வந்துட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கைடோக்கு 3 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கானுக்கு இன்னொரு ஐடியாவோட வந்துட்டு இருக்குது. தம்பி எதுக்கடா நீங்கள் வெளியே வந்த, மரியாதை நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃப்ரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ நான் எப்போல்லாமே என்னோட சென்சிங் மைண்டை யூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த 10 என்கிட்ட யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை பார்க்குறான். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பம்பரம் எல்லாமே ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் இன்னும் 10 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் இருந்து போலினா நீ டிஸ்குவாலிஃபைனா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஃப்ரி பேசிட்டு இருக்கிறாப்ல. கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு இருக்கிறீங்களா, நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் மறுபடியும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறான். இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட ஆராவை யூஸ் பண்ணி அந்த பம்பரத்தை வேகமாக சொத்த வச்சுட்டு இருக்கிறான். ஸோ கான் வந்து அவனோட 10 வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் கன்ஃபார்மாக செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடியா வருது. அதாவது தன்னோட ஆராவை யூஸ் பண்ணி எப்படியாவது பம்பரத்தை யார் வந்தாலுமே அட்டாக் பண்ணணும் தான் அந்த கைடோங்கிறவ வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கான் பார்த்தீங்கன்னா எப்படி பம்பரத்தை வந்து தப்பிச்சு போனாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கைடோ அடிக்க போகும்போது அவனே பார்த்தீங்கன்னா பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டு கானை வந்து ஒரு அடி போட்டுட்டான். மறுபடியும் பறந்து வந்துட்டு இங்கே ஸ்டேஜுக்கு வெளியே விழுந்துட்டான். நீ ஒரு வழி என்னோட டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்ட, இருந்தாலுமே நீ என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு முடியாது. இது ஒரு போரிங் டெக்னிக் தான், இருந்தாலுமே இது அட்டாக்கிங்க்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ரெண்டுக்குமே ரொம்பவே பொருத்தமான விஷயம். நீ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதடா பொடிப்பையில், நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைடோ ஃபுல் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஜுஜியும் விங்கும் பார்த்தீங்கன்னா வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கான் என்ன பண்ண போகிறான், அவனால் ஜெயிக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கானோட மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி மறுபடியும் ஸ்டேஜ் மேலேயே நின்றுக்கிட்டே இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி தாக்கு பிடிக்காம இருந்தேன்னா கன்ஃபார்மாக செத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லேயே தோற்று போயிடுவேன். இந்த 10 தான் இப்போ என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. இந்த 10 நான் மைண்ட் பண்ணாமல் நான் என்னோட சென்சிங்கை வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா மாதிரி வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தானா நான் இந்த மேட்ச் விட்டு நான் தோற்றுட்டு போயிட வேண்டியதான், அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி இதனோட சரியான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 10 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டான். வைத்தியக்காரன் நீ மட்டும் 10 ரிலீஸ் பண்ணிட்டுனா நீ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாதா கான் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவாக்க பேசிகிட்டே இருக்கும்போது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தன்னோட ப்ரெசன்ஸ் அப்படியே மறைக்கிற மாதிரி இங்கே தன்னோட டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே,
நான் அவனுக்கு ஜெட்ஸுங்கிற டெக்னிக் கற்றுத்தரவே இல்லை, அவன் எப்படி தானாக கற்றுக்கிட்டானா இல்லை ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது அவனே கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விங் யோசிச்சுட்டு இருக்கிறாப்ல. ஸோ ஃபஸ்ட் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஹிசோகாவை அடிக்கிறக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பார்த்தீங்களா கானு. ஸோ அந்த டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ ஜெட்ஸுவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே அது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அந்த பம்பரம்லாமே அவனை டேரெக்டாக அடிக்க வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தப்பிச்சிட்றா கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. நம்ம கான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அசல்ட்டாக வந்து தடுத்துட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பம்பரத்தையுமே சென்ஸ் பண்ண முடியுறதுனால எந்த பம்பரமே பார்த்தீங்கன்னா கான் வந்து தொடவே முடியல. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ எப்போ அந்த பம்பரத்துலேருந்து தப்பிக்க முடியுது, நீ அவ்வளோ அசால்ட்டாக தப்பிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த பம்பரத்துலேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான். அடச்சே என்னது, நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலுமே அவன் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பம்பர் மாட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் முழுக்கவே அப்படி சுற்றி விட்டுட்டு இருக்கிறான். அவன் தன்னோட பவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது. ஸோ எப்பேற்பட்ட நின்று ஆரவமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் தான். ஸோ அவன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து தான் என்னால் இதை அசால்ட்டாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா அங்கே சந்தோஷமாக அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறான் எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு ஹிசோகா பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட டெக்னிக் கற்றுக்கிட்டா தான் நான் இவனை வேட்டையாடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா ஃபஸ்ட்டு சீசனில் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா. அதை வந்து இப்போ நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ நீ எதுக்கிட்ட அப்படி பண்ண பைத்தியக்காரனாட்ட, உனக்கு கொஞ்சம் எலும்பாக உடஞ்சிருக்குது, 3 நெஞ்செலும்பு ஒரு கையெலும்பு உடஞ்சிருக்குது, பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. தெரியத்தனமாக நான் என்னோட டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதாண்டா எனக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. தெரியத்தனமாலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ வேணுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிற, உனக்கு தெரியுமா தெரியாதா, அந்த 10ங்கிற ஆரா இல்லாமல் எத்தனை பேர் தெரியுமா அவங்ககிட்ட அடி வாங்கி செத்து போயிருக்காங்க, பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிலோவை பேசிகிட்டே இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு அந்த அளவுக்கு எந்த அடியுமே படல அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அந்த அளவுக்கு எந்த அடி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்திலேயே பார்த்தீங்கன்னா 8 வச்சுட்டு இருக்கிறான் கிலோவா. அதே சமயத்தில் வெளியே யார கதவு தட்டுற மாதிரி இருக்குது. யாருன்னு வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல மாஸ்டர் விங்க இருக்கிறாங்க. அட நாளுக்குண்ணா சார், நீங்கள் என்ன இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கிலோவை கலாய்ச்சிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் வாங்க மாஸ்டர், நீங்கள் உங்களோட பேச்ச மீறியுமே நாங்கள் சண்டை போட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கும்போது சப்புன்னு கணத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விங்க அடி கொடுக்குறாப்புல கானுக்கு. எத்தனை தடவை சொல்கிறது, நான் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டியா, நீ மட்டும் அந்த 10 ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீ நேரம் ஜெயிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி காயப்பட்டிருக்க தேவையில்லை, இருந்தாலுமே செத்து போயிருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விங் பேசிட்டு இருக்காங்க. என்ன மனுஷருங்க, நான் வேணுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. நீ பண்ணதில் வச்சு எனக்கு இன்னும் டென்ஷன் குறையவே இல்லை, இருந்தாலுமே பரவாயில்ல, நீ நல்லா தான் இப்போ சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விங் பேசிட்டு இருக்காங்க. கிலுவா இவனோட காய குணமாக எத்தனை நாள் இருக்குன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விங் பார்த்தீங்கன்னா கிலுவாட்ட கேட்டு இருக்கும்போது இன்னும் 2 மாதம் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். அப்படின்னா சரி, இந்த 2 மாதம் நீ எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது, நீ எந்த ஒரு டெக்னிக்குமே ட்ரை பண்ணக்கூடாது, இது நான் உனக்கு கொடுக்குற ஒரு ரூல்ஸு. ஸோ இந்த ரூல்ஸை நீ மீறினா நான் உனக்கு டீச்சராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சுண்டு வரல பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இந்த கயிறு நீ எப்பெல்லாம் பார்க்குறியோ நம்மளோட ப்ராமிஸாக ஞாபகம், நீ இதை மீறவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான் கையில் கட்டி விட்டாங்க. கிலுவா நான் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தீங்க, உங்களோட மோட்டிவேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விங் கேட்டுட்டு இருக்கும்போது பெருசாலாம் ஒன்றும் மோட்டிவேஷன் இல்லைங்க, நாங்கள் 2 பேருமே பணம் காசு இல்லாமல் இருந்தோம், அதனால தான் பணம் சம்பாதிக்க இங்கே வந்தோம். அது மட்டும் இல்லாமல் கானுக்கு அவன் ஹிசோகா அப்படிங்கிற ஒரு எனிமையை வந்து அவனை தோக்கடிக்கணும், அதுக்காக தான் அவன் சக்தியை வந்து ஆகிறதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோ சொல்லிகிட்டே இருக்கிறா. இருந்தாலுமே அவன் சண்டை போடும்போது அதெல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் இருந்தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஒன்றும் உங்கள் ப்ராமிஸ் எல்லாம் உடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து சண்டை போடும்போது நான் நல்லா கவனித்தேன், அவன் அந்த டெக்னிக் எல்லாமே ரொம்பவே ரசித்து அவனாக விரும்பி தான் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு காயப்படுறதுல ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ சண்டை போட்டது வந்து நல்லாவே நம்ம கான் வந்து சண்டை போட்டிருப்பான். அவனோட சென்சிங் மைண்ட் யூஸ் பண்ணிட்டு நிறையா பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி பம்பரத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டே இருப்பான். வானத்தில் பறக்கும்போதே அவனோட டேரக்ஷன் மாற்ற முடியாத காரணத்தினால ஒரு பம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் அடி வாங்கியிருப்பான். பார்த்துரா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லும் போதே அவனோட கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி பம்பர் வந்து விழுந்திருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு லெஃப்ட் கை வந்து லைட்டாக உடஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அவனுக்கு இப்படி ஆயிருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஒன்றும் உங்கள் ப்ராமிஸ் எல்லாம் உடைக்க மாட்டான், 2 தடவைலாம் ப்ராமிஸ் உடைக்க மாட்டான், நீங்கள் ஒரு தடவை ப்ராமிஸ் போட்டாலே போதும், நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நான் எதுவுமே ட்ரைனிங் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா பேசிகிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே விங்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி கன்வீனியன்ஸ் மைண்டாகவே ஆகலை. ஸோ நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரனாலும் சொல்லித்தரலாம், இல்லைன்னா கூட ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஹிசோகா கூட இருக்கிறான், நாங்கள் அவன்கிட்ட திருத்தனமாக கூட கற்றுக்குவோம், இல்லைனா என் பிரதருக்கு அந்த டெக்னிக் தெரியும், நாங்கள் எப்படின்னு கற்றுக்குவோம், செல்ஃப் டெக்னிக்கை கூட நாங்கள் லேர்ன் பண்ணிக்குவோம், நீங்கள் உங்களும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா பேசிகிட்டே இருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லவே இல்லை, நீ வேணா இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னோட லாட்ஜில் சுஷி வந்து ட்ரைனிங் எடுத்துருப்பான், நீ அவங்க கூட போய் ட்ரைனிங் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு விங் பார்த்தீங்கன்னா கிலோட சொல்கிறாங்க. இல்லை தேவையில்லை, அங்கே கானே வந்து ரொம்பவே தனியாக இருக்கிறான், நான் அவனை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது, அவனே ட்ரைனிங் எடுக்காம இருக்கிறான், அப்புறம் அவனை விட்டுட்டு நான் எப்படி ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை மறுத்துட்டு கிலோவை பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அங்கே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி பார்த்துக்குங்க, நானும் இங்கே கான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ மறக்காமல் கானை வந்து 10 மட்டும் நல்லா யூஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாப்புல. சரி நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போயிட்டு இருக்கிறான். மாஸ்டர் ஒன்று நல்லா 10 பவர் யூஸ் பண்ணிட்டு கற்றுக்க சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கான் ஏற்கனவே அந்த ப்ராக்டிஸில் தான் ஈடுபட்டு இருந்திருக்கிறான். சரி அவனே ப்ராக்டிஸ் எடுக்கிறான், நானும் இங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த டெக்னிக்கை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கிலோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு எல்லாருமே 2 பேருமே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கானுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவனை வந்து 10 மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் விங்கோட வீட்டில் விங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஹிசோகா வந்து அவங்க 2 பேர்த்தையும் தடுத்து நிறுத்தியிருப்பான். இவங்க 2 பேரும் 10 டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டு அவனோட 2லேருந்து தப்பிச்சு முன்னாடி வந்து போய்கிட்டே இருப்பாங்க. நான் எப்பேற்பட்ட ஒரு மிருகத்தை எழுப்பி விட்டுருக்கேன்னு தெரியலையே, ஸோ அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் அவேக்கன் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விங் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிட்டு அவனோட ரென் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல சுஜியுமே ஃபீல் பண்ணுறான், மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு இடத்த கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலஞ்சு பில்டிங் இருக்குது. அங்கே நம்ம குராபிக்கா தான் இருக்கிறான். ஸோ எனக்கு நீங்கள் வேலை தந்தையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா பேசிட்டே இருக்கிறான். உனக்கு நான் வேலையெல்லாம் தர முடியாது போ அப்படிங்கிறாங்க அந்த பொம்பளையுமே. நீ எதுக்கு என் வேலை தர மாட்டேன், என்கிட்ட தான் ஹண்டர் லைசன்ஸ் இருக்குதுல்ல, நீ வேலை கன்ஃபார்மாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா பேசிட்டே இருக்கிறான். நான் ஒன்று விஷயத்தை உனக்கு காட்டுறேன், உன் கண்ணுக்கு அது தெரிஞ்சால் நீ வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான லேடியுமே பார்த்தீங்கன்னா நென்னு ஆரா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் மட்டும் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கிறான். எனக்கு அங்கே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா பேசிட்டே இருக்கும்போது, அப்படின்னா போ உனக்கு இது கண்ணுக்கு எப்போ தெரியுதோ அப்போ நீ வந்து என்கிட்ட வேலைகளை நான் உனக்கு கண்டிப்பாக வேலை போட்டு தரேன், ஏன்னா நீ இந்த வேலையில் சேர்றதுக்கு அதுதான் முக்கியமான தேவை அப்படிங்கிறாங்க. ஸோ குராபிக்காவை கடந்து இன்னொருத்தன் யாரோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குனு குராபிக்கா பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ குராபிக்கா பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அவங்க போய்கிட்டே இருக்கிறான். குராபிக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஆம்பளை கடந்து வந்திருப்பான்ல குராபிக்காவுமே, அந்த ஆம்பளை இவனுக்கு பின்னாடி வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ குராபிக்கா திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான புல்லட் இவனுக்கு பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படிதான் அது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட் வரதை உணர்ந்துக்கிட்டு குராபிக்கா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த புல்லட் இருந்து தப்பிச்சு போகிறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாகவே பேத்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. யார் அங்கே இருக்கிறது, மரியாதை அங்கே யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அடடா நீ இப்பேற்பட்ட ஒரு ஹண்டர் இருந்தீங்கன்னா நான் உன்னோட ஹண்டர் ஐடி கார்டு எடுக்கும் போதே நீ கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டும் திருடிட்டான். மரியாதை என்னோட ஐடி கார்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா கேட்டுகிட்டே இருக்கும்போதே, நீயே என் கூட சண்டை போட்டு எடுத்துக்குவேன், ஏன்னா ஒரு நென் பவர் இல்லாத ஒருத்தன் எப்படி என்னோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கருமே பார்த்தீங்கன்னா இங்கே குராபிக்காட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். வேணா என் கூட ஒத்த சண்டை போட்டு நீ இந்த ஐடி கார்டு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் சண்டை போட்டுமே மழை அங்கே ஜோராக பேசிட்டு இருக்குது. குராபிக்கால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பார்த்தீங்கன்னா படுத்துட்டான். என் மேலே ஒரு கீழல் கூட படலை, ஆனால் நீ உன்னோட ஐடி கார்டு இன்னும் வாங்க முடியலையே, அப்படின்னா பாரு நீ எவ்வளோ வீக்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆம்பளை பேசிகிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் நான் எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு எப்படி ஆகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறான். ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு சொல்லித்தரவா, இனிமேல் நான் தான் உனக்கான குரு, உனக்கு நின்னறான் நான் சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இங்கே குராபிக்காவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குராபிக்காவை நென் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கற்றுக்க போகிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 4 டெக்னிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த எபிசோடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக புரியும். ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.